ஜெபிக்கும் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராய் அப்பா எங்களை நீர் வழிநடத்துங்க. பேசுகிறவர் எங்கள் பரிசுத்த ஆவியானவர் அடியாலை மறைத்து நீங்கள் பேசுகிறார். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நானும் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட வருகிறது. நான் வழக்கமாய் எடுக்கிற அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை மறுபடியுமாய் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டபடினாலே, எனக்குள்ளாய் அந்த தூண்டுதலை உண்டாக்கினபடினாலே மறுபடியுமாய் அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தின் தொடர்ச்சியை நான் உங்களுக்காய் இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியுடைய பலத்தோடு கூட இன்றைக்கு வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறேன். நாம் தொடர்ந்து 8ஆம் அதிகாரம் வரைக்குமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரத்திலே கடந்த நாளிலே நாம் முடித்த பிரகாரமாய், அதாவது நாம் வாசிக்கிறோம், கடந்த வாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 8ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தில், கடந்த மாதத்தில் நினைக்கிறேன், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தோடு கூட நாம் முடித்தோம். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தேவகுமாரன், தன்னை தேவனுடைய தேவத்துவத்தை வெளிப்படுத்துகிறவராய் அவர் என்ன செய்கிறார்? இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லும் பொழுது, சத்தியம் நம்ம என்ன செய்கிறதா? எல்லா சூழ்நிலைகளிலும், கட்டுகளிலிருந்து, இக்கட்டிலிருந்து, இடர்பாடுகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து நம்ம என்ன செய்கிறது? விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. நாம் இதை கடந்த வாரத்திலும் பார்த்தோம். சுதந்திரம் என்ற வார்த்தையை கொண்டு நாம் பார்த்தோம். அப்போ நாம் விடுதலை என்ற ஒரு காரியத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த யூதர்களிடத்திலே சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை கர்த்தர் யூதர்களிடத்திலே பேசும் பொழுது யூதர்கள் இதை எப்படியா எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே நீங்க பார்ப்பீர்களானால் 33ஆம் வசனத்திலே வாசிங்கள். 33. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே என்னதுதான்? இந்த பூலோகத்திலே இருக்கிற கண்ணோட்டம் தான். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள் விசுவாசிகள். அவங்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் நமக்கு வார்த்தை என்பது இந்த பூமிக்கு நமக்கு ஒரு தேற்றுதலையும் நமக்கு ஒரு பலனையும் நமக்கு கொடுக்குமா, இதைதான் பார்க்கிறாங்க. இங்கே இந்த யூதர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. நாங்க யார் தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததி. என்னுடைய முற்பிதா யாரு? ஆபிரகாம். அவர் விசுவாசிகளின் தகப்பன், 12 கோத்திரங்களுக்கு தகப்பன் அவர். நாங்கள் தேவனுடைய சந்ததியாக, தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் எங்களை பார்த்து எப்படி நீங்க விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லலாம்? நாங்க ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டவங்க தான். எங்களை ஏற்கனவே ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு. எகிப்தில இருந்து அடிமைத்தனத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் விடுவித்து தான் கொண்டு வந்திருக்கிறாரு. நாங்க விடுதலையாக்கப்பட்டவங்க தான். நாங்க கட்டப்பட்டா இருக்கிறோம், நாங்க அடிமையாவா இருக்கிறோம், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கும் பொழுது எங்களை நீங்க எப்படி நீங்க விடுதலை ஆவீங்க என்று சொல்லி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய
ஆபிரகாம் யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவர். தேவனுடைய சந்ததியாய் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய சந்ததியிலிருந்து ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். இப்படி ஆபிரகாம் என்பது அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர். அவர் ஒரு புறஜாதி அல்ல, அவர் தெரிந்தெடுக்கப்படாதவர் அல்ல, அவர் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர். நீ என்ன பண்ண? நீ புறப்பட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் அவரை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவராய் ஆபிரகாம் இருக்கும் பொழுது இப்ப இவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னா இவங்களால ஏத்துக்க முடியுமா? நாங்களாம் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க, தேவன் தான் எங்கள் தகப்பன், தேவன் தான் ஆபிரகாம் எங்கள் முற்பிதா, தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம், தேவன் சொன்ன அத்தனை கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாங்கள் பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது எங்களை பார்த்து விடுதலையாகுன்ற என்ன இது அர்த்தமே இல்லாம திப்பாங்கல்ல. அவங்களோட நினைப்பு எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் நிமித்தமாய் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப அவங்க நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாய் கர்த்தர் எதிர்பார்த்த அந்த பிரித்தெடுப்பு இருக்கிறதா? இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளாய் இருக்கிற நிலைமையும் இதுதான், அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளாய் இருக்கிற நினைவும் இதுதான். என்ன சொன்னா, நாங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அப்பா நாங்க கிறிஸ்தவங்க தானே. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற இந்த யூதர்கள், இஸ்ரவேலர் எப்படி நினைச்சாங்களோ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவருடைய நினைவும் அதுதான். எங்களை பார்த்து நீங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள பலப்படணும், இன்னும் விடுதலை ஆகணும், இன்னும் உலகத்துக்குள்ள இருக்கீங்க, இன்னும் உலகத்துக்குள்ள என்ன உலகத்துக்குள்ள இருக்கோம்? நாங்க தான் ரட்சிக்கப்பட்டுட்டோம்ல, நாங்க தான் சர்ச்சுக்கு வர்றோம்ல, அதுக்கப்புறம் எங்களை பார்த்து என்ன சொல்றீங்க? நீங்க இன்னும் என்ன பண்ணணும்? உலகத்துல இருந்து வெளில வரணும், இன்னும் உலகத்துல இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அந்த இஸ்ரவேலரை பார்த்துட்டு தான் சொல்றாரு. அவங்களோட நினைப்பு நாங்கள் யூதர்கள், நாங்கள் இஸ்ரவேலர்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் 10 கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், எங்களை பார்த்து விடுதலை ஆகும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி நினைவு தான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ளா இருக்கிறது. இதற்கு தான் நான் எடுத்த சப்ஜெக்ட் போன வாரம் வேற, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதே சம்பந்தப்பட்டதுதான். இது நான் தொடர்ச்சியா எடுக்கிற சப்ஜெக்ட், யோவான் எழுதின சுவிசேஷம். ஆனால் போன வாரத்துல எடுத்தது அது வேற ஒரு இது. ஆண்டவர் அந்த வார்த்தை என்னவென்று சொன்னாரு? நீங்கள் என்னுடைய என்னவா இருக்கீங்க? சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கும் பொழுது அந்த வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? சுதந்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறார். அதையே ஒப்புமையாய் நம்ம இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை என்னவா இருக்கிறது? அதற்கு சம்பந்தப்பட்ட விதத்திலேயே அப்படியே நம்முடைய தொடர்ச்சி நாம் பார்க்கிற இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தின் தொடர்ச்சி நமக்கு அதே தொடர்ச்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுகிற வார்த்தைக்கு இன்னைக்கு நம்ம பேசுகிற இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவருடைய அந்த வாழ்க்கை நிலைமை ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ நாம சுதந்திரம் பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பு என்ற சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் சுதந்திரம் என்ற அந்த நித்தியத்துக்குரிய அந்த இடத்தை, அந்த ராஜ்யத்தை, அந்த இடத்தை அடைந்து கொள்ளுகிறதற்கான தகுதியை எத்தனை கிறிஸ்தவர்கள் பெற்றிருக்கிறார்கள்? இதுதான் இன்னைக்கு இயேசுப்பா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ யூதர்களுக்கு இருக்கக்கூடிய, இஸ்ரவேலருக்கு இருக்கக்கூடிய அதே எண்ணம் தான் இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. நாங்கள் இந்த சபைக்கு போறோம், அந்த சபைக்கு போறோம், அங்க இருக்கிறோம், இங்க இருக்கிறோம். அப்ப நாங்க எல்லாம் எப்படி இருக்கிறோம்? நாங்க கிறிஸ்தவங்க தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது அந்த விடுதலை அல்ல. அந்த விடுதலை அவர் மீன் பண்ணவே இல்லை. நாம் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுகிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கான ஓட்டம் நமக்கு இருக்கிறதா? இங்க இவங்களுக்கு இருக்க அந்த ப்ரௌட் என்ன தெரியுமா? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, இந்த பூமியில நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் அவர்களுடைய எண்ணம் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற சந்ததி என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளால் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ராஜ்யத்துக்கான சுதந்திரத்தை, தேவனுடைய சந்ததியாய் நாம் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை தான் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க உங்களுக்கு நான் சொல்ற காரியம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலர் ஆபிரகாமின் சந்ததியாய் தங்களை மிகைப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் ரட்சிப்பு, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த நித்தியத்துக்கான அந்த காரியத்துக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளார் இல்லை. அதே போலதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும்
நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன், இந்த ஒரு அந்த நேம் சேக் மாத்திரம் தான் அவங்க கிட்ட இருக்கே தவிர வேற எதுவுமே அவங்க கிட்ட என்ன பண்ணல. நான் இந்த பூமிக்கல்ல, நான் ராஜ்யத்துக்கு சுதந்திரத்தை அடைய வேண்டியவன் என்ற எண்ணம் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு. இதை வலியுறுத்தி சொல்லும் போது தான் அநேகருக்கு என்னவா இருக்கிறது, கடினமும் கசப்பும் எரிச்சலும் வேதனையுமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் சபையினுடைய முக்கியமான நோக்கம், இயேசு கிறிஸ்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறதின் நோக்கம், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இந்த யோவான் என்ற சுவிசேஷத்திலே பேசுகின்ற நோக்கமும் அதுதான். இங்கே அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த காரியத்திலே அவர்கள் தங்களை விட்டு கொடுக்கிறதா இல்லை. நாங்க தேவனுடைய சந்ததியா இருக்கிறதை விட ஆபிரகாமின் சந்ததியா நாங்க இருக்கிறோம். தேவனுடைய சந்ததி பரலோக ராஜ்யத்தை நோக்கி பாருங்க, ஆபிரகாமின் சந்ததி இந்த பூமிக்குரியதை நோக்கி பாருங்க. அவங்க இந்த பூமிக்குரியதை என்ன பண்றாங்க, பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நீங்க தொடர்ந்து வாசிக்கிறனா 34ஆம் வசனம், யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். இங்க நாம் பார்க்கும் பொழுது இந்த 34ல வாசிக்கிறோம், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து எதை சொல்றாரு, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்க. நான் சொல்ற அடிமைத்தனம் என்பது ஒரு மனுஷன் கிட்ட அடிமைப்பட்டு கிடக்கிறது இல்லப்பா. நான் சொல்றது என்ன தெரியுமா, பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. எனக்கு இந்த காரியத்தை விட முடியல, எனக்கு இந்த பாவத்தை விட முடியல, எனக்கு இந்த சூழ்நிலை விட முடியல, எனக்கு இந்த பழக்கத்தை விட முடியல. இந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம நினைச்சிட்டு நான் நல்லா தானே போறேன், நல்லா தானே வரேன், என்னை யார் கட்டி வச்சிருக்கிறது, என்னை யார் கட்டுப்படுத்துறது? ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒருவன் நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். யாரு? பிசாசு. ஹல்லேலூயா. நம்மை பாவத்துக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். நாம் என்ன பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை, நமக்கு பாவம் என்பதையே அறியாதபடிக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான், நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நாம் செய்வது தவறு என்பதை அவன் உணரத்தக்கதான இருதயத்தை நம்மிடத்தில் எடுத்து போட்டு என்ன பண்றான், நம்மை அவன் பாவத்திற்கு உரியவர்களாய் அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஏன்னா பார்க்கறதுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், ஃப்ரீயா போறோம், ஃப்ரீயா வரோம், ஃப்ரீயா நடக்கிறோம், எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு செய்றோம், ஏன் இஷ்டத்துக்கு நான் நடக்கிறேன். ஆனால் இது கண்களுக்கு தெரியாத ஒரு அடிமைத்தனம். நாம் விட முடியுமே, விட வேண்டும் என்று நினைக்கிறதை நம்மை விட முடியாதபடிக்கு பிடித்து வைத்திருக்கிறான். நம்மை விட முடியாதபடிக்கு நம்மை கட்டி வைத்திருக்கிறான். ஒரு பழக்கத்துக்குள்ளே, ஒரு பாவத்துக்குள்ளே, ஒரு சூழ்நிலைக்குள்ளே பிசாசு என்ன பண்றான், நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். நாம நல்லவங்க தான், ஆனா நம்மை ஆளுகை செய்றான் பாருங்க பிசாசு, அவன் கெட்டவன் இல்லையா? அப்ப அவனுக்கு தேவை நல்லவங்களா இருக்கிறவங்களே கெட்டவங்களா மாத்தணும். அதுதான் அவனுடைய எண்ணம். நான் பிறக்கும் போதே ஆண்டவர் நம்மள நீ கெட்டவங்களா நாசமா போன படைச்சாரு இல்ல. ஆண்டவர் நம்மை நல்ல, ஆண்டவர் நன்மையோடு கூட வாழ வேண்டும், நல்ல சுபாவங்களோடு நல்ல பழக்க வழக்கங்களோடு வாழணும் தான் உள்ள படைக்கிறார். ஆனா அந்த படைச்ச பிறகு பிசாசு என்ன பண்றான், அந்த உலகத்தின் அதிபதி இந்த உலகத்துல இருக்கிற சூழ்நிலைகளுக்கு நம்ம என்ன பண்றான், அவன் அடிமைப்படுத்தி விடுறான். அப்போ அவன் நம்மை அடிமைப்படுத்தி விடும்போது நம்மளால என்ன பண்ண முடியல, அதை விட்டு, அந்த காரியங்களை விட்டு, அந்த பழக்கங்களை விட்டு, சூழ்நிலைகளை விட்டு நம்மளால என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியவில்லை. இதுதான் அடிமைத்தனம் என்பது. இயேசு கிறிஸ்து சொல்றப்ப நான் சொன்னது, நீ நல்லா ஃப்ரீயா இருக்கிற, நீ எகிப்தில இருந்து விடுதலை ஆக்கப்பட்ட, நீ பெரிய செல்வச்சியமான ஆபிரகாமுடைய சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அதனால நான் அடிமை இல்லைன்ற அந்த காரியத்தை நான் சொல்லல. நான் சொல்றது என்ன தெரியுமா, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மெய்யாகவே மெய்யாகவே என்ற வார்த்தை எப்ப வரும், எப்ப ஆண்டவர் உறுதியா சொல்லுவான்னு சொன்னால் கன்ஃபார்ம், இதை தவிர வேற எதுவுமே இல்லை. கோர்ட்ல சொல்லுவாங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் சொல்ற, நான் சொல்றது 100% இதுதான் சத்தியம், இதை தவிர வேற எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. இதை தவிர வேறொரு வார்த்தை நாம் மாற்றி பேசவோ, புரட்டி பேசவோ, வேறு விதமாய் பேசவோ எதுவுமே என்ன பண்ணாது, இங்க கிடையாது. அப்ப ஆண்டவர், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அந்த பாவம் நம்மை பிடித்து வைத்திருக்கும் பொழுது நம்மளை என்ன பண்ண மாட்டேங்குது,
விட மாட்டேங்குது. அதை விடணும் நம்ம நினைச்சாலும் அது என்ன பண்ணுது? நம்மை கட்டி வைத்து விடுகிறது. இதற்கு விடுதலையை கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து நானே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை விடுதலையாக்க நான் இருக்கிறேன், உன்னை சுயாதீனனாய் மாற்ற நான் இருக்கிறேன், உன்னை இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதனாய் நிற்க வைக்க நான் இருக்கிறேன், உன்னை நல்ல பிள்ளையாய் வாழ வைக்க நான் இருக்கிறேன், உன்னை பேரும் புகழுமாய் நான் நிற்க வைக்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ என்னிடத்தில் வந்தா நான் உன்னை இந்த கட்டிலிருந்து நான் விடுதலையாக்குவேன், இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவேன், இந்த பிசாசின் பிடியிலிருந்து உன்னை நான் விடுதலையாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்கே அதனால தான் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லும் பொழுது 35ஆம் வசனத்துல அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே என்ன பண்ண மாட்டான்? நிலைத்திருக்க மாட்டான். நாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் பாவத்திற்கு அடிமையா இருந்தால் தேவனுடைய வீட்டில் என்ன பண்ண முடியாது? நிலைத்திருக்க முடியாது. இந்த நிலைத்திறான் என்று சொன்னால் இங்க என்னது? ஆல்ரெடி என்ன பண்றாங்க? உள்ள வராங்க. ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? நிலைத்திருக்க முடியவில்லை. ஏன் நிலைத்திருக்க முடியவில்லை என்று சொன்னால், இங்கே இருக்கிற யூதர்களுடைய நிலைமையில இருக்கிறபடினாலே, இங்கே பேசப்பட்ட இஸ்ரவேலின் நிலைமையில இருக்கிறபடினாலே, எனக்கேற்ற பிரகாரமாய் எனக்கேற்ற சூழ்நிலையில எனக்கேற்ற எல்லா சூழ்நிலைகளும் அமைந்தால் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு கூட வரும் பொழுது அவர்களால் என்ன பண்ண முடியாது? நிலைத்திருக்க முடியாது. அததான் இயேசுப்பா சொல்ற, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான். அடிமையானவன் சொல்லும் பொழுது இந்த சமுதாயத்திற்கு கட்டுப்பட்ட நிலைமை, இந்த சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பட்ட நிலைமை, கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாத நிலைமை. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளா இல்லை. சபைக்குள்ள புறஜாதிகளுக்கா பிரசங்கம் பண்ண முடியும்? சொல்லுங்க. சபைக்குள்ள யாருக்கு பிரசங்கம்? யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவர்களை இன்னும் வீட்டிலே நிலைத்திருக்கிறதற்கு, கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறதற்கு தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? வெளிப்படும் இல்லையா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை அவர்களை கர்த்தருடைய வீட்டிலே நிலைநிறுத்துகிறதற்காக பேசப்படுகிறது. அப்போ அடிமையானவன் என்ன பண்ண மாட்டானா? அதை கேட்கும் பொழுது நிலைத்திருக்க மாட்டான். இயேசுப்பா சொல்றார், நான் சொல்லல. ஏன்னா இங்க தெளிவாய் சொல்லிருக்கிறது, அடிமையானவன் வீட்டிலே நிலைத்திருக்க மாட்டான். அப்ப அவர்களுக்குள்ளாய் அந்த அடிமைத்தனம் இன்னும் விட்டு வெளியே வர முடியல, இன்னும் இதை விட்டு வெளியே வர முடியல. அதை நாம் ஏதாவது பேசணும்னா அதற்கு என்னவா மாறிடுவோம்? எதிராளிகளா மாறிடுவோம். இங்க பாத்தீங்கன்னா அநேக ரட்சிக்கப்படுகிறார்கள், வெளியில இருந்து உள்ள வர கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள், உள்ள விசுவாசிகளா இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளால் முழுமையாய் மாறவில்லையோ, சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது, அதாவது சில புறஜாதிகளா இருந்தே சில சூழ்நிலை நிமித்தமா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் அந்த இனத்தையும் சூழ்நிலைகளையும் நீங்க விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு என்னவா இருக்கும்? கசப்பா இருக்கும். அப்ப அந்த கசப்பு என்ன செய்யறது சொன்னா, என்னால் அதையும் விட முடியாது, இதையும் விட முடியாது. அப்ப ரெண்டையுமே என்னால் விட முடியாது என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு எனக்கு ஏற்றபடியா இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பை நான் என்ன பண்றேன்? அதை தேடிக்கொள். ஏன்னா அடிமைத்தனம், இன்னும் அந்த அடிமைத்தனத்துல என்ன பண்ணல? வெளியே வரல. இன்னும் சங்கிலியோட தான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சங்கிலிகள் என்ன பண்ணல? அவிழ்க்கப்படவில்லை. அப்ப அந்த சங்கிலிகள் அவர்களை அவிழ்த்து விடாதபடிக்கு அவங்க இன்னும் கட்டப்பட்ட நிலைமையில உள்ள உட்கார்றாங்க. இப்ப அந்த கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து அவர்களால் என்ன பண்ண முடியல? அறுத்து வெளியே வர முடியல. இந்த சங்கிலிகளை, அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வாங்கன்னா கஷ்டம். இதனால என்ன செய்யறாங்கன்னா, அவங்க சத்தியத்தை வேணா விடுற, ஆனா சங்கிலியை நான் என்ன பண்ண மாட்டேன், அடிமைத்தனத்தின் சங்கிலியை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். சத்தியத்தை விட்டுறேன், சத்தியத்தை விட்டுட்டு எனக்கு ஏற்றபடியா நான் பார்த்துக்கிறேன். ஆனா இந்த சங்கிலியை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். இந்த சங்கிலி எனக்கு இருந்தா தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் வசதியாயிடும். இப்படி அவர்கள் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைக்கிறான். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ண முடியாது? தேவனுடைய வீட்டில நிலைத்திருக்க முடியாது. ஆனால் தேவனோ, குமாரன் என்றைக்கும் என்ன செய்திருக்கிறார்? நிலைத்திருக்கிறார். அப்ப குமாரன் எங்க இருக்கிறார்? என்றைக்கும் எங்க இருக்கிறார்? வீட்டுல இருக்கிறார். அவர் வீட்டுல அவர் என்றைக்கும் என்ன பண்றாரு? இருக்கிறார். அவர் வாசஸ்தலத்திலே அவர் என்றைக்கும் இருக்கிறார். அவர் சபையிலே அவர் என்றைக்கும் இருக்கிறார். அப்ப அவர் இங்க இருக்கிறாரு. ஆனா அடிமையான அடிமைத்தனத்துல
நான் சொல்றது புரியுதா? இது என் சொந்த வார்த்தையா? நீங்க வேத வசனத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு இந்த வார்த்தையை நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். குமாரன் என்றைக்கு எங்க இருக்கிறார்? வீட்டுல இருக்கிறார். குமாரன் என்றைக்கு இயேசு கிறிஸ்து என்றைக்கோ அவருடைய வாசஸ்தலத்துல எப்படி இருக்கிறான்னு சொன்னா இந்த வார்த்தையா இருக்கிறார். யாரோ அவர் சிலுவையில அவரை தொங்க விட்டு அங்க சிலுவையா இருக்கிறாருனோ, இல்ல ஒரு ஸ்திரீ அவரை குழந்தையா தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறாருனோ, இல்ல ஒரு படத்தை வச்சுட்டு அங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறாருனோ, அப்படி அவர் இருக்கிறன்னு சொல்லல. அவர் எப்படியா இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். இங்க ஃபுல்லா அவர் தான் இருக்கிறார். சுற்றிலும் ஒரு வார்த்தை இருக்கிறது. இங்க வீட்டுல அவர் எப்படியா இருக்கிறார்? நம்முடைய வசனத்துல, நம்முடைய வேத வசனத்துல அவர் காணப்படுகிறார். அப்ப அவர் வார்த்தையா இங்க இருக்கிறார். ஆனால் அடிமையானவன் இந்த வார்த்தையில என்னால நிலைச்சிருக்க முடியல, அதனால நான் என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்து இங்க இருந்தா இருக்கட்டும்பா, நீங்க வார்த்தைன்னு பேசிட்டு இருந்தா பேசிட்டு இருங்க, நீங்க சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருங்க, ஆனா எங்களுக்கு இந்த காரியத்துல எங்களால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது, என்னால இதுல நிலைச்சிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து வேணா இருக்கட்டும், இங்க சத்தியம் வேணா இருக்கட்டும், ஆனா நாங்க அடிமைப்பட்டு இருக்கிறபடினால நாங்க சத்தியத்துல இருக்க முடியாது. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இந்த வசனத்தோட ஆண்டோடைய வார்த்தையின் வசனம் நான் மறுபடியும் கூட அதை வாசித்து காண்பிக்கிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், ஏனென்றால் அவர்களால் சத்தியத்திலே நிலைத்திருக்க முடியாது. வரும்போதே சங்கிலிகளோடு தான் வந்து உட்கார்றாங்க. ஆனால் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். குமாரன் என்பது எதை குறிக்கிறது? குமாரன் என்பது எதை குறிக்கிறது? வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் தான், அவருடைய வசனம் தான் என்ன சொல்லுகிறது? அதை குறிப்பிடுகிறது. அவருடைய வசனம் அதை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. குமாரன் என்பது வார்த்தை, குமாரன் என்பது வார்த்தையை குறிப்பிடுகிறது. குமாரன் வார்த்தையா இருக்கிறபடினாலே அவர் என்றைக்கும் தம்முடைய வார்த்தையை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து, குமாரன் என்பது இயேசு கிறிஸ்து. அவர் என்றைக்கும் அவர் எதையுமே புரட்டி பேசவே மாட்டார். என்ன வார்த்தை சபையில என்னதான் இருக்கும்? தேவன் வாசம் பண்ணுகிற சபையிலே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? வார்த்தை தான் இருக்கும். தேவன் வாசம் பண்ணுகிற சபையில வார்த்தை தான் இருக்கும். அது என்னைக்குமே நிலைச்சிருக்கும். ஆனா இந்த வார்த்தையில நிலைத்திருக்க முடியாமல் அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களால தான் நிலைச்சிருக்க முடியாது. நான் பேசுறது புரியுதுன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை விட தெளிவா என்னால சொல்ல முடியாது. வேத வசனம் அவ்வளவு தெளிவாய் நமக்கு அழகா சம்பவங்களை விளக்கி காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப சத்தியம் இருக்கிற இடத்திலே அடிமைத்தனத்தோடு கூட இருக்கிறவர்கள் நிலைத்திருக்க முடியாது என்பதை கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த 36ஆம் வசனத்துல, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். போதுமா? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ குமாரன் விடுதலையாக்கினார் என்று சொன்னால் சத்தியம் விடுதலையாக்கினால், கர்த்தருடைய வார்த்தை நம்மை விடுதலையாக்கினால் நாம் நிச்சயமாய் விடுதலை ஆக முடியும். ஹல்லேலூயா. சத்தியம் நம்மை சத்தியத்திலே நாம் செவி சாய்த்து நடப்போமானால் நிச்சயமாய் நாம் அடிமைத்தனத்தில் என்ன பண்ண முடியும்? வெளியே வர முடியும். ஆண்டவர் தான் சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், சத்தியத்திலே நீங்கள் விடுதலையானீர்களானால், சத்தியத்தை அறிந்து நீங்கள் விடுதலையானீர்களானால். இன்னைக்கு அநேக கேட்கிறார்கள், ஆனால் அவருடைய மனக்கண்கள் எப்படி இருக்கிறது? குருடா இருக்கிறது, கண்கள் திறக்கப்படவில்லை. அதனாலதான் அவர்களால் என்ன பண்ண முடியலன்னா அந்த சூழ்நிலைகள் இருந்து அவர்களால் வெளியே வர முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினார் மெய்யாகவே. இந்த மெய்யாகவே என்று சொல்லும் பொழுது உண்மையான விடுதலை. வெறும் சுதந்திரம் என்ற அந்த வார்த்தையோடு கூட அது முடியாது, சுதந்திரம் என்ற வார்த்தையோடு கூட அது முடியும். ஹல்லேலூயா. வெறும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற வார்த்தையோடு கூட இல்ல, நான் நித்தியத்திற்கு பங்குள்ளவரா இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையோடு கூட முடியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் இந்த சூழ்நிலையை காத்துக் கொள்ளுகிறவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். அப்போ இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு மெய்யான ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இன்னும் கட்டுகளோடு கூட இருக்கிறார்கள், இன்னும் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள், இன்னும் சங்கிலிகள் பிசாசுடைய
இருக்கிறவர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் சொல்ற மெய்யாகவே விடுதலை. எப்ப மெய்யாகவே விடுதலை? குமாரன் விடுதலை ஆக்கினார். குமாரன் எப்பொழுது விடுதலை ஆக்குகிறார்? அவருடைய வார்த்தையின் படியாய் நடக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் படியாய் செயல்படும் பொழுது குமாரன் என்ன செய்கிறாரா? அவர் விடுதலை ஆக்குகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நமக்கு என்ன செய்கிறது? ஒரு விடுதலையை அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் மத்தேயு 1:21 நீங்கள் வாசிக்கலானால், மத்தேயு 1:21 மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் இந்த உலகத்துல வந்ததே எதற்காக தெரியுமா? நம்மை விடுதலையாக்கதான். ஹல்லேலூயா. நம்மை ரட்சிப்பதற்காகத்தான். ஒரு குழந்தை உலகத்துல பிறந்தா அந்த குழந்தை எதுக்காக பிறக்கும்? இந்த உலகத்துல நல்லா உலகத்தின் நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கு, நல்லா சாப்பிடுறதுக்கு, நல்லா வாடுறதுக்கு, நல்லா வளர்றதுக்கு, நல்ல மேன்மையை காண்கிறதுக்கு. ஆனா இந்த உலகத்துல பிறந்த ஒரே ஒரு குழந்தை இயேசு கிறிஸ்து என்ற ஒரு குழந்தை எதற்காக திரும்ப பிறந்தாரு? தன் ஜீவனை கொடுக்கிறதற்காக பிறந்தார். மற்றவர்களை வாழ வைக்கிறதற்காக பிறந்தார். மற்றவர்களை விடுதலையாக்குகிறதற்காக தன்னை அந்த சிலுவையிலே அவர் ஆணிகளிலே கடாவப்பட்டவராய், ஆணி அடிக்கப்பட்டவராய் தன்னை அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் எதற்காக வந்தாரா? அந்த இயேசு என்ற ஒரு குழந்தையாய் பிறந்தவர். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறதற்காக வந்தார். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையாகிறதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகிறதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக அவர் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். தம்முடைய ஜனங்கள்னா அவங்க மாத்திரம் இல்ல, நாமளும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். நம்ம எல்லாருமே அவருடைய ஜனங்கள் தான். நாம் எல்லாருமே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பு என்பதை, இந்த விடுதலை என்பதை நாம் எப்படியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 26 நீங்க பார்ப்பீர்களானால் 17-18 நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 26-17-18. அப்போஸ்தலர் 26-17-18. இங்க நாம் பார்க்கும்போது இந்த வார்த்தையை யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? யார்கிட்ட சொல்றாரு? சவுல் என்ற ஒரு வாலிபனிடத்துல, சவுல் என்ற ஒரு வாலிபனிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அவன் ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். ஆபிரகாமின் சந்ததி தான். அம்மா ஒரு நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தாய் தான். ஆனால் இந்த குடும்பத்திலே பிறந்த இந்த சவுல், இவரும் என்ன செய்திருக்கிறார்? வேதத்தை நல்லா கற்று தேர்ந்தவர். கமாலியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய டீச்சர், ஒரு பிரசித்தி பெற்ற டீச்சர். அவர் ராஜ பரம்பரைக்கு தான் அவர் என்ன செய்வார்? அவர் கற்றுக் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு டீச்சர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் கிட்ட அவர் என்ன செய்கிறார்? படிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் கிட்ட அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். வேதத்தை கரைத்து குடித்தவர், வேதத்துல நல்ல ஆராய்ச்சி பண்ணி நல்ல தேறினவர். இப்படிப்பட்ட சவுலா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இந்த சவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணணும்? கட்டி அவர்களை சிறையில போடணும். இதுதான் அவருடைய நோக்கம், இதுதான் அவருடைய வாழ்க்கையின் ஆம்பிஷன். இந்த ஆம்பிஷனோட தான் அவர் என்ன பண்றாரு? அவர் காணப்படுகிறார். ஏற்கனவே கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை கல்லெறிந்து கொன்று என்ன பண்றாரு? அவர்களுடைய உடைமைகளை பாதுகாத்து வைத்திருந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா யார் இவரு? ஆபிரகாமின் சந்ததி, ஒரு வேதத்தை நன்கு அறிந்தவர். இவர் என்னவா இருக்கிறாரு? தேவனை நான் அறிந்திருக்கிறேன், தேவ வைராக்கியத்தோடு தான் இருக்கிறேன்.
அப்படின்னு சொல்றவர் தான். ஆனால் அவர் விடுதலை ஆகவில்லை இன்னும். ஆனா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் யாரு? நான் வேதத்தை அறிந்தவன், நான் ஆபிரகாமின் சந்ததி, எனக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது, நான் எல்லாத்தையும் பின்பற்றுகிறேன். ஆனால் அவர் ஒன்றை மாத்திரம் செய்யல, விடுதலை ஆக்கக்கூடியவரை அவர் என்ன செய்யல? அண்டிக் கொள்ளவில்லை. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகரும் இந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த வார்த்தைகளை அவர்கள் சவுளை போல அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க இன்னும் என்ன பண்ணல? வெளியில வரல. சத்தியம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து. அவங்க நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள்? பகைக்கிறார்கள். நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சத்தியம் கிறிஸ்துவா இருக்கிறது, கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள்? பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை பகைச்சா யாரை பகைக்கிறதா அர்த்தம்? கிறிஸ்துவை பகைக்கிறதா. சத்தியத்தை பின்பற்றலைன்னா யாரை பின்பற்றலைன்னு அர்த்தம்? கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. ஆனால் நினைவுகளில் அவர்கள் என்ன? நான் பற்றி கொண்டிருக்கிறேன், நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், இந்த நினைவுகளோடு தான் என்ன பண்றாங்க? காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சவுலும் இதே நிலைமையில தான் இருந்தார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. அப்ப இன்னைக்கு சத்தியத்தை பகைக்கிறவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, முள்ள உதைச்சிட்டு இருக்காங்க. முள்ள உதைச்சா முள்ளுக்கு காயம் ஏற்படுமா? காலுக்கு காயம் ஏற்படுமா? முள்ளை எட்டி உதைச்சா காலுக்கா முள்ளுக்கா காயம்? காலுக்கு தானே. அப்போ காலுக்கு தான் காயம் ஏற்படும். ஆனால் இன்றைக்கு சத்தியத்தை பகைக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நானே சத்தியத்தை பகைக்கிறதுனால அவங்களுக்கு தான் பாரம், அவங்களுக்கு தான் பிரச்சனை, நான் போறதுனால, நான் சத்தியத்தை விட்டு விலகுகிறதுனால அவங்களுக்கு தான் நஷ்டம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நஷ்டம் யாருக்கு? நஷ்டம் யாருக்கு? அவர்களுக்கு. அல்லேலூயா. முள்ளிலே உதைக்கிறவர்களுக்கு தான் என்ன வரும்? காயம் ஏற்படும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கல்லின் மேல் மோதுகிறவன் ஒருங்கி போவான், இந்த கல் எவன் மேல் மோதுகிறதோ அதனை நசுக்கி போகும். எப்படி இருந்தாலும் காலுக்கு தான் நஷ்டம், மோதுறவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர சத்தியத்துக்கு ஒரு நாளும் நஷ்டம் வராது. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், சவுலே நீ முள்ளு மேல உதைச்சிட்டு இருக்க, நஷ்டம் யாருக்கு? உனக்கு. மனம் திரும்பு. ஆண்டவர் கண்களை பிடுங்கி போடுகிறார், அவருடைய கண்களை குருடாக்குகிறார். அப்ப சொல்றாரு, உன் கண்களை நான் குருடாக்குனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ மற்றவருடைய கண்களை திறக்கிறவனாய் நீ மாற வேண்டும். நீ சத்தியத்தை அறிந்து மற்றவருடைய கண்களை என்ன பண்ணணும்? நீ திறக்கணும். அதனாலதான் உன் கண்களை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? இன்றைக்கு குருடாக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவர்களை குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினாலும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலை ஆக்கி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? விடுதலை ஆக்கி இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு நாம எல்லாவற்றையும் பிடித்து வைத்திருக்கிறது இது என்னவா இருக்கிறது? ஒரு அடிமைத்தனம். நாம நினைச்சிட்டு இருக்கோம், நான் எல்லாருக்கிட்டே எல்லாம் நான் அனுசரிச்சு போகிறேன். ஆனால் ஆண்டவர் அந்த அனுசரணை ஒரு நாள் என்ன பண்ணல? விரும்பல. எல்லாவற்றையும் நான் அனுசரித்து போகிறேன் என்பது கர்த்தருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே அந்த அனுசரணை கர்த்தர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உன் சுய ஜனத்தார் இடத்தினின்றும் அந்நிய ஜனத்தார் இடத்தினின்றும் உன்னை நான் என்ன செய்கிறேன்? உன்னை நான் என்ன பண்றேன்? உன்னை நான் விடுதலையாக்குகிறேன். அப்போ நான் முதலாவது கட்டப்பட்ட நிலைமை என்ன தெரியுமா? நம்முடைய சூழ்நிலைகள். நம்ம நினைக்கலாம், நான் அப்படியெல்லாம் ஒரு பெரிய பாவம்லாம் நான் பண்ணதில்லையே, நான் ரட்சிக்கப்பட்டு தானே இருக்கிறேன், நான் சர்ச்சைக்கு தானே வரேன். ஆனால் இன்னும் மனதளவிலே நாம் எல்லா விதத்திலும் கட்டப்பட்டிருக்கிறோம். சூழ்நிலைகள், சம்பிரதாயங்கள், இனஜன பந்துக்கள், அவங்களை திருப்திப்படுத்தணும், இவங்களை திருப்திப்படுத்தணும், இவங்களுக்காக அதை செய்யணும், அவங்களுக்காக இதை செய்யணும், இதற்காக நான் என்ன பண்ணணும், அங்க இருக்கணும், இங்க இருக்கணும், இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட ஃபர்ஸ்ட் விடுதலை என்ன தெரியுமா? நீ உன் ஜனத்திலிருந்து, உன் இனத்திலிருந்து நீ என்ன பண்ணு? வெளியே வா. அதுதான் முதல் விடுதலை. இன்னைக்கு கிறிஸ்தவனா இருந்து கொண்டே அநேகர் இந்த பாண்டேஜ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த கட்டுகளுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மனநிலைமை, நம்முடைய மனதளவிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த கட்டப்பட்ட அடிமைத்தனத்தை நம்ம என்ன பண்ணணும்? விட்டு வெளியே வர வேண்டும். இதை விட்டு நாம் வெளியே வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? முழுமையா இந்த சத்தியத்துக்கு நம்முடைய இருதயத்தை
திறக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. இங்கே வந்து பார்த்தீங்களா சுதந்திரம், இங்கே பார்த்தீங்களா சுதந்திரம். நான் போன வாரம் எடுத்த அந்த சப்ஜெக்டை இங்க என்ன ஆகுது, ஒரு கனெக்ஷன் வருதுங்க. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவங்க என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய. அப்ப பாவ மன்னிப்பு என்பதனுடைய அந்த அச்சாரம் ஆதாரம் என்ன தெரியுமா? பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்பட்டாதான் சுதந்திரம். வெறும் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் என்பது சுதந்திரம் அல்ல. அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டால்தான் சுதந்திரத்தை அடைய முடியும். நமக்கு வேண்டிய அந்த ராஜ்யத்தை, அந்த மகிமை, அந்த மேன்மை நம்ம என்ன பண்ண முடியும்? அடைய முடியும். அப்ப நாம என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ண, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஆனால் இன்னும் பரிசுத்தமாக்கப்படவில்லை. இன்னும் இந்த பரிசுத்தத்துக்கு நேரம் என்ன பண்ணல, அவர்கள் கடந்து வரவில்லை. அவங்க அந்த பரிசுத்தமாக்கப்படுதலை பெற்றுக் கொள்ளாதபடினாலே அவர்கள் சுதந்திரவாளிகளாய் மாறவில்லை. இங்க ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், அவர்கள் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டது. யாருக்கு தான் சுதந்திரமா? சுதந்திரம் யாருக்கு? பரிசுத்த. நான் சொல்றது சுதந்திரம் அல்ல, சுதந்திரம். அப்ப பரலோக ராஜ்யம் என்ற ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்ளணும்னா பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்க. பாவ மன்னிப்பை நான் பற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க்கத்துல அவங்க போய் என்ன பண்றாங்க, ஒரு மனுஷங்கிட்ட சீட்டு எழுதி கொடுத்து அவங்க என்ன பண்றாங்களா, நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். அவங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்ன தெரியுமா, நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். அவங்க கிட்ட அறிக்கைட்டுட்டா, ஒரு மனுஷன் கிட்ட அறிக்கைட்டுட்டா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். இதுதான் மனுஷனுடைய திருப்தியா இருக்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை இதுதான் செஞ்சாங்க. என்ன பண்ணுவாங்க, வாழ்நாள் ஃபுல்லா, வருஷம் ஃபுல்லா பாவம் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் முழுக்க பாவம் பண்ணிட்டு அந்த வருஷத்தோட ஒரு குறிப்பிட்ட நாள்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி மேல இவங்க பாவத்தெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி மேல தலையை கை வச்சு, என் பாவத்தெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி மேல நான் என்ன பண்ணிட்டேன், வச்சுட்டேன். இந்த ஆட்டுக்குட்டி என் பாவத்தெல்லாம் சுமந்துடுச்சு, அவ்வளவுதான், என்னுடைய பாவம் முடிஞ்சிடுச்சு. அப்ப அதை அவங்க பரிசுத்தமாக்குமா? அதை சுமத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் அதை அங்க பலிபீடத்தில் தெளிச்சு, ஆண்டவரை இவன் பாவத்தெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி அந்த பாவ நிவர்த்தியெல்லாம் மறுபடியும் புதுசா என்ன பண்ணுவான், இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். மறுபடியும் போய் வெளியில போய், ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு நமக்கு இருக்கு இல்லையா, கன்ஃபெஷன் இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் போய் மறுபடியும் என்ன பண்ணலாம், இன்னொரு ஆட்டுக்குட்டி. அப்ப மனுஷனுடைய பாவத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான் நிவாரணமா? அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். நமக்கு பாவ நிவாரணமாய் அவர் வந்தார். இதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க இன்னும் என்ன பண்ணல, விடுதலையாகவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப அவங்க என்ன பண்ணல, இன்னும் அந்த பாவத்திலிருந்து அவங்க வெளியே வராத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவருடைய நிலைமையும் அதுதான். அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவ மன்னிப்புக்குரிய ஒரு நிச்சயம் என்ன தெரியுமா, ஒரு அடையாளம் என்னது, பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்படுதல் தான் பாவ மன்னிப்புக்கான ஒரு நிச்சயம். நாம என்ன பண்றோம், ஒரு பொதுவான ஒரு சூழ்நிலையை நான் சொல்றேன். பொதுவா என்ன பண்ணுவாங்க, குளிக்க மாட்டாங்க, நான் ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திக்குவாங்க. ஆனா உள்ள என்ன இருக்கு, என்ன இருக்கு, வேர்வை இருக்குல்ல, அழுக்கு இருக்குல்ல. அப்ப ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டா என்ன ஆகும், அது உள்ள இருக்கிற வேர்வை அந்த ட்ரெஸ்ஸையும் மீறி வெளியே வருமா வராதா? போடுறது துவைச்ச துணிதான், போடுறது துவைச்ச துணிதான். ஆனா போட்டு இருக்கிற உடம்பு என்னது, துவைக்காதது இல்லையா, குளிக்காதது. அப்ப அதையும் மீறி என்ன வரும், உள்ளே இருந்து அந்த உள்ளே இருக்கிற நாற்றம் அந்த துவைச்ச துணிக்கு மேல என்ன பண்ணும், வெளியில வருமாயிடும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவருடைய நிலைமையும் அதுதான். உள்ளே என்ன பண்ணிருக்க, இன்னும் மீட்டெடுப்பு இல்லை, இன்னும் விடுதலை இல்லை, இன்னும் என்ன பண்ணிருக்க. இப்ப நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன், நான் சொன்ன வார்த்தை புரியுதா? இப்போ என்னது, உள்ள என்ன, இன்னும் அந்த பழைய நிலைமை இருக்கிறது. ஆனா வெளியில என்னது, வெளியில பாக்குறதுக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் நல்லா புதுசா தான் போட்டிருக்கேன், நான் துவைச்சுதான் போட்டிருக்கேன். ஆனா உள்ள இருக்கிறது என்ன பண்ணும், ஒரு லெவல் மீறும் போது அது வெளியில வந்து காட்டி கொடுக்கும். அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, மற்றவங்களும் அவங்க கிட்ட நிக்க முடியாது, அவங்களும் சத்தியத்துல என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இங்கே அவர்கள் உள்ளே இருக்கிற அந்த
அந்த ரட்சிக்கப்படாத தன்மை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறதா இருக்கிறது. அவர்களால் என்ன பண்ண முடியாது, அதற்கு மேல அதுல நிலைச்சிருக்க முடியல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெளியில பார்த்தா ஒய்யார கொண்ட, உள்ள பார்த்தா என்னவா? வெளியில தாழம்பு, உள்ள பார்த்தா என்னவா? தலையில என்ன இருக்கும்? தலையில என்ன இருக்கும்? முடி இருக்கும்னு சொல்லாங்க, ஈரம்னு சொல்ல. அப்போ வெளியில தாழம்பு, உள்ள என்னவா? ஈரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய நிலைமை இருக்கிறது. வெளியிலே ஒரு அலங்கரிப்பு, கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அலங்கரிப்பு, ஆனா உள்ளே இருக்க வேண்டிய பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய காரியம் இல்லை. யார் இந்த பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ, பரிசுத்தமாக்கப்படுகிறார்களோ, அவர்கள் தான் சுதந்திரவாளிகள். சுதந்திரம் பெற்றுக்கொள்வது முக்கியம் அல்ல, சுதந்திரத்தை அடைய வேண்டும், அதுதான் முக்கியம். நம்மளோட டார்கெட் இங்கேயே இருந்து போறது கிடையாது. கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு டார்கெட் என்பது இதற்கு பின்பாக இருக்கிற ஒரு மகிமையுள்ள வாழ்க்கைக்கு நான் பங்குள்ளவனால் மாற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையின் ஒரு டார்கெட்டா இருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்துல நாம் அந்த நோக்கத்தோடு கூட நாம் ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 16-18 நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்க தீவிரமாய் வேகமாய் வாசிங்க, நான் முடித்து விடுகிறேன், வேகமாய் வாசிங்கள். ரோமர் 6:14-18. போதுமா? 18-22 வாசிங்க. நான் பேசுறது நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியும். இங்க பார்க்கும் பொழுது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நல்லா கவனிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க, எல்லாருக்குமே சாவு வருமா வராதா? எத்தனை பேர் நான் கடைசி வரைக்கும் உயிரோடு தான் இருப்பேன்றவங்க அப்படியான ஐடியா இருக்கா? இல்ல. அப்போ எல்லாருக்குமே மரணம், பிறப்புனா இறப்பு என்பது சரீர பிரகாரமான ஒரு நிச்சயம். அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லும் பொழுது இங்கே நாம் பிறந்து இந்த உலகத்திலே செத்து போகிற அந்த மரணம் அல்ல. நல்லா கவனிங்க, அந்த மரணத்தை இங்க சொல்லல. இங்க சொல்லப்பட்டிருக்கிற மரணம் எது தெரியுமா? நரகத்துக்கு போகிற மரணம். நம்ம எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு, நான் கண்ணை மூடினா என்ன ஸ்ட்ரெயிட்டா 2 ஏஞ்சல்ஸ் என்னை எங்க கொண்டு போவாங்க? மோட்சத்துக்கு கொண்டு போவாங்க, பரலோகத்துக்கு கொண்டு போவாங்க. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? கொஞ்ச நிஜமான பாவம் பண்ணிக்குவோம் இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? ஏதோ ஒண்ணுப்பா. இன்னைக்கு எத்தனையோ பேர் வயசு வரம்பு இன்னைக்கு கிடையாது. மரணத்துக்கு வயசு வரம்பு இருக்கா? பிறந்த குழந்தைய செத்து போகுது, 10 வயசுக்குள்ளேயே செத்து போகுது, 17 வயசு வாலிபுள்ள செத்து போறான் இல்லையா? இன்னைக்கு வயசு நல்லா முதிர்ந்து நல்லா 90 வயசு. மரணத்துக்கு வயது வரம்பே கிடையாது. நான் இத்தனை வயசுல தான் சாவேன் அப்படின்றதுக்கு வரம்பே கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு எப்போ வேணாலும் அது நேரிடும். ஆனா நான் மறிச்சேன்னா என்ன 2 ஏஞ்சல்ஸ் 2 தூதருங்க என்ன அழகா கூட்டிட்டு போய் சொர்க்கத்துல உட்கார வைப்பாங்க. அந்த நம்பிக்கை இருக்கா? கிடையாது. ஏன் அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், நாம் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம இந்த நிலையில்லாத இந்த சிற்றின்பங்களுக்காக, நிலையில்லாத இந்த சந்தோஷங்களுக்காக, நிலையில்லாத இந்த பாவத்துக்காக, நிலையில்லாத இந்த காரியங்களுக்காக, இந்த உலகத்துக்காக நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த அழியாத இந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நரகத்துக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா நாம் கண்களை மூடினால் அது கண்ணை திறக்கும் போது சொர்க்கத்துல இருக்கணுமா, பரலோகத்துல இருக்கணுமா, இல்ல நரகத்துல
பிசாசு கூட்டத்தோட எரிகிற அக்கினியிலே நடுவுல எப்ப வந்துட்டியா வந்துட்டியா, இதுக்குதான் நான் எதிர்பார்த்தேன், கண்ணை தொடர, எங்க பாரு எங்க இருக்கிற அப்படின்னு பிசாசின் கூட்டம் நம்மள எரிகிற அக்கினியில தள்ளணும். எதுல நம்ம இருக்கணும்? எதுல நம்ம இருக்கணும்? அந்த மரணத்தை தான் நீ சொல்லி இருக்கிறது. அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம் எங்க கொண்டு போகும்? நித்திய நித்திய காலமாய் சாகுற அந்த நரகத்திலே கொண்டு போகும். கர்த்தர் நீங்க கரெக்டா தான் பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல யாருக்கு பேசிட்டு இருக்காரோ அங்கே ரட்சிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான பாவமாய் இருந்தால், அப்ப அந்த பாவம் மரணம் என்று சொல்லுகிறது நரகத்தை குறிப்பிடுகிறது. நரகத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் என்னவா இருக்கு? நமக்கு ரொம்ப ஈஸியா. எத்தனை பேருக்கு எனக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு பிடிக்குமா? ஒரு கைதான் கொடுக்குது. அப்போ கீழ்ப்படிதல் என்பது என்னது? எனக்கு எல்லாருக்கும் கடினம். ஸ்கூல்லையா இருந்தாலும் சரி, வீட்லயா இருந்தாலும் சரி, பெற்றவங்களுக்கா இருந்தாலும் சரி, ஆசிரியருக்கா இருந்தாலும் சரி, ஓனருக்கா இருந்தாலும் சரி, இல்லையா? ரொம்ப கஷ்டம்ன்றாங்க இல்லையா? அது என்னவா? கீழ்ப்படிதல் என்பது நமக்கு ரொம்ப கடினம். ஆனா கீழ்ப்படிதல் எதை கொண்டு வருகிறதா? நீதியை கொண்டு வருகிறது. இந்த நீதி என்பது என்னன்னு சொன்னா, நீதி என்பது என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. நன்மையை கொண்டு வருகிற காரியம். அப்போ கீழ்ப்படிதல் என்பது நமக்கு நீதியை கொண்டு வருகிறது. இந்த நீதி நம்ம எங்க கொண்டு போகிறது? மோட்சத்துக்கு, பரலோகத்துக்கு நம்ம என்ன செய்கிறது? கொண்டு போகிறது. அப்ப நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப நாம எதற்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த இடம் நமக்கு சொந்தம். அப்ப நம்ம பாவத்துக்கு கீழ்ப்படிஞ்சா நமக்கு எந்த இடம் சொந்தம்? எந்த இடம் சொந்தம்? நரகம். நீதிக்கு கீழ்ப்படிஞ்சா பரலோகம். அப்ப நாம எதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதற்கு நாம என்னவா இருக்கிறோம்? சொந்தக்காரங்களா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம டிசைட் பண்ணுவோம், எனக்கு சொந்தம் நரகமா பரலோகமா. அப்ப நாம எதற்கு அடிமைப்பட்டவர்களா இருக்கிறோம்? அப்ப நாம எதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதற்கு நாம என்னவா இருக்கிறோம்? அடிமைப்பட்டவளா இருக்கிறோம். அப்ப நாம மோட்சத்துக்கு அடிமைப்பட்டவங்களா இருந்தா மோட்சம் என்ன? கசப்பா, கஷ்டமா, வியாதியா, பிரச்சனையா? இல்ல, சந்தோஷமும் சமாதானமும் களிப்பும் நிம்மதியும் இருக்கிற இடம் தான் பரலோகம். அப்ப அந்த இடத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால், அதற்கு சொந்தக்காரா இருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு எவ்வளவு மேன்மையா இருக்கும். அது மாத்திரமல்ல, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தோ இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறதுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமா? பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறதுனாலே இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம், உபதேச சட்டத்திற்கு நம்ம என்ன பண்றோமா? கீழ்ப்படுகிறோம். அப்போ உபதேசம் என்பது ஒரு சட்ட திட்டம். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் செயல்படணும். இதுதான் நமக்கு நித்திய ராஜ்யத்தை கொண்டு வரும். இதுதான் நம்ம இந்த பூமியிலே ஒரு மதிப்பிற்குரியவனாய், ஒரு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவனாய் நம்ம மாற்றும். அப்ப இந்த உபதேச சட்டத்திற்கு நம்ம என்ன பண்றோம்? கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறபடினாலே அவர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, பாவத்தினின்று நீங்க விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு என்னவா செய்றீங்க? அடிமைகளானீர்கள். அப்போ நாம பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம். அப்ப இப்ப எதுக்கு அடிமையாயிரும்? நீதிக்கு அடிமையாயிரும். நீதிக்கு அடிமையானா என்னவா இருக்கும்? நமக்கு பரலோகம் கிடைக்கும், நமக்கு தேவனுடைய ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். அப்ப நாம இதுக்கு அடிமையாவது நல்லதா கெட்டதா? நீதிக்கு அடிமையாவது நல்லதா கெட்டதா? நல்லது இல்லையா? அப்ப நாம இந்த அழிவுக்கான காரியங்களை விட்டு நாம் வாழ்வுக்கான காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, 22ஆம் வசனம், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, எத்தனை பேர் மனசார இன்னைக்கு நான் பாவத்திலிருந்து விடுதலையாகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன்? ஹல்லேலூயா. என்னுடைய அடிமைத்தனங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதிலிருந்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை விடுதலையாக்குகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நாம் நீதிக்கு விடுதலையாக்கப்பட்டவர்களாய்